ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்கொயர் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கிண்டியில் கத்திப்பாறை பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டு அண்ட் ஃபுட் கோர்ட் ப்ளஸ் பார்க்குமே அங்கே இருக்குது. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்குமே நம்ம அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். நம்ம போனப்போ ஷாப்பிங்கில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி ஆக்சசரிஸ் இந்த மாதிரி இருந்தது, அண்ட் வந்து மொபைலுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இதெல்லாமே இருந்தது, அண்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸுமே சில யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஆனால் வந்து ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாறுமாறாக விற்றாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கிஃப்ட் ஐட்டம் ப்ரைஸஸ் கூட ஓகே தான், 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து இங்கே குர்த்திஸ் இதோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், பெலாசோஸ் 500. க்ளோத்ஸை பொறுத்தவரை இங்கே வந்து கிளாத்துமே நல்லா இருக்குது, அண்ட் த சேம் டைம் வந்து ரேட்டுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட ஷர்ட் மட்டும் டிஷர்ட் மட்டும் வாங்கினோம், அது வந்து 250 ருபீஸ் தான் வந்தது. நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் கோர்ட் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்லேயுமே சில ஆக்சசரிஸ்லாம் விடுது, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி. அண்ட் ஃபுட் கோர்ட் பொறுத்தவரை சில கடைகளில் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு சீப்பாக இருந்தது. மற்ற எல்லா கடையிலையுமே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்திங்கன்னா 350 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம போகையில் என்னென்ன நம்ம வந்து டோட்டலாகவே ஒரு 150-170 ருபீஸ்க்குள்ளே தான் சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் காஃபி ஆர்டர் பண்ணோம். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கடையில் வந்து ஒரு மசால் பூரி எல்லாருமே கலர்ஃபுல்லாக பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மசால் பூரி வாங்கினோம். அதில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க, 100 ருபீஸு. அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு சமோசா பிளேட் வாங்கினோம், 35 ருபீஸ் தான் ஆச்சு. அண்ட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் ஒரு காஃபி 35 ருபீஸ். இந்த பார்த்திங்களா, அந்த ஃபுட் கோர்ட்க்கு ஆப்போசிட்லேயுமே வந்து நமக்கு நிறையா திங்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க. ப்ரைஸஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது, அண்ட் ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் இது எஸ்பெஷலி நீங்கள் எப்போ வேணால் சில் அவுட் பண்ணுறதுக்காண்டி இது தாராளமாக வரலாம். பாருங்களேன், சூப்பராக இருக்குது அந்த பிளேஸ், ஆம்பியன்ஸே செம்மையாக இருக்குது. ஒரு சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் சில் அவுட் பண்ணுறதுக்காண்டி வர பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் சிட்டிக்கு சென்டர்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் கிளம்புறதுக்குமே உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே இருக்குது, கீழே வந்து மொஜிட்டோ இருக்குது. அதோடய ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ் ஆச்சு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற மற்ற கடை எல்லாமே ஓரளவுக்கு காஸ்ட்லியான ப்ரைஸஸ் தான் இருக்குது. நீங்கள் எங்கே வந்து ஒரு 200க்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னீங்கன்னா ஒரு நைட் டின்னர் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி கடையும் இதில் ஒரு சில கடைகள் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா KFC, ஜூனியர் குப்பனா அந்த மாதிரி ஹோட்டல்ஸும் இருக்குது. இங்கே இருக்க ஃபுட் மெனூஸ் பாருங்கள். இதுதான் நம்ம வாங்கின அந்த கலர்ஃபுல் மசால் பூரி. இங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது இல்லையா, அதில் வந்து நாங்கள் போன அன்றைக்கி 2 மியூசிஷியன்ஸ் வந்து சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்ஸு, அப்புறம் வந்து ஓல்டில் இருக்க மெலடி சாங்ஸ் இதெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. செம்ம வைபாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வைபெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சாயந்தரமாக போங்க. இங்கே கத்திப்பாறை நம்ம ஃபுட் கோர்ட்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கிண்டியில் சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருக்கோம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்டில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. டாடா.